ஹாய் மக்களே, பின்னாடிருந்து புழு புழுன்னு வந்துட்டு இருக்காங்க மக்களே. நம்ம வந்து இப்போ திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். அம்மா அங்கே சாரிக்கு போய் திருறானா ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு இருக்கான் பாருங்க. அவனை வர்ற வழியில் திடீர்னு அவனுக்கு ஸ்கூல் விட்டுட்டு சரி வான்னு நிப்பாட்டி அவனையும் உள்ளே தூக்கி போட்டு வந்தாச்சு காருக்குள்ளே. சரி பின்னாடி முன்னாடி வந்து விழுந்துருவோம். பிரேக் அடித்தா வந்து விழுந்துருவேன். எதுக்கு திருநெல்வேலி போகிறோன்னா அந்த இதை கொண்டாலாம். நான் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி திடீர்னு தோணிச்சு, சரி ரைட்டுன்ட்டு திருநெல்வேலி போயிட்டு அது என்னது நகை சீட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எங்கே போடலாம் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கலெக்ஷன் எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்து மலபாரில் வந்து நல்லா இருக்கும் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அங்கே போய் விசாரித்து பார்ப்போம்னு பார்த்தா இங்கே தூத்துக்குள்ளே மலபாரே கிடையாது, திருநெல்வேலியில் தான் இருக்குது. தூத்துக்குள்ளே கிடையாதுல்ல, திருநெல்வேலியில் தான் உண்டு. அதோட திருநெல்வேலியிலே போய் போட்டு வந்துட்டேன். போடும்போதெல்லாம் தங்கத்தோட விலை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லே வேணும் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து நான் சேர்த்ததில் வந்து கிராமாக தான் நான் அந்த டைம் போடுறேனோ அது எவ்வளோ கிராமாக சேருதோ அதுதான் நான் கணக்கு அந்தமாரி தான் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா கரெக்டாக வந்து ஒரு பவுனும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போது நான் கட்டினது எவ்வளோ தருமா, மாதம் வந்து 8000 கட்டியிருக்கேன். மாதம் 8000னா 11 மாதம் கட்டணும். 11 மாதத்துக்கு வந்து 88,000 வந்திருக்கு. இப்போது எனக்கு ஒரு பவுன் இருக்குது. இப்போ ஒரு பவுனோட ரேட்டு இன்றைக்கி என்னென்னா 1,09,500 கிட்ட, 9,000 1,09,000 இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் நான் கட்டின பிளான் படி பார்த்தீங்கன்னா 14% வந்து வேஸ்டேஜும் அந்த செய்குலி சேதாரம் இருக்கு, அது வந்து 14% வரைக்கும் கிடையாது. இப்போது இது கம்மல் மோதிரம் இந்த மாதிரி இதுக்கெலாம் எவ்வளோலாம் பெர்சன்டேஜ் வரும் வேஸ்டேஜ்? 17 18 அப்படி வருதுன்னு. கம்மல் தான் எடுக்க என்ன வேணும் அப்படின்னா சரி என்ன பண்ணலாம், அம்மாவுக்கு ஏதாவது இந்த ஒரு பவுன் சேர்த்துருக்கோம், அம்மாவுக்கு எதாவது எடுத்து கொடுத்துர்லான்ட்டு என்ன வேணும்னு கேட்டால் கம்மல் வாங்கணுன்ட்டு இருந்தாங்களாம். அதோட கம்மல் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி கம்மல் வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கம்மலுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் 14க்குள்ளே வருதா கூட வருதா அப்படின்னு அங்கே போய் செலக்ட் பண்ணால் தான் தெரியும். அது அங்கே போயிட்டு பார்ப்போம். 14% தான் உண்டுன்ட்டாங்க. சரி ஃபஸ்ட் டைம் நான் யார்ட்டையும் சொல்லாமல் வர போட்டேன். இப்போ 11 மாதம் முடிஞ்சுட்டு இப்போ எடுக்கிறப்போ தான் வீட்டிலே சொன்னேன். அது வரைக்கும் நான் இது போட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு வந்து இன்னொரு கூத்து, இங்கே திருச்சி போகிறோம். திருச்சி லாகவரும் போகிறது. ஆனால் அதில் என்ன ஒரு கூத்துனா தலைவன் நம்ம விஜய் தளபதி வேறு நாளைக்கு திருச்சியில் வேறு நிற்காப்புல இல்லை. நாளைக்கு தான் போயிட்டு கரெக்டாக வந்து வேட்புமனு தாக்குதல் பண்ண போகிறாப்புல. அப்புறம் அங்கே வாக்கு சேகரிப்பும் பண்ண போகிறாப்புலையாம். போகிற வழியில் டிராஃபிக்கில் சிக்குவோமா இல்லையா. நாங்கள் வந்து பெரம்பலூர் போகிறோம், ஆனால் திருச்சி தாண்டி தான் போகணும். அதனால என்ன கதைன்னு தெரில. ஆனால் நாளைக்கு போகிறோம், தங்கச்சி கூப்பிட்றதுக்கு போயிட்டு போகிறோம். அதுவும் பார்ப்போம். அடுத்தலாக வரும். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கோம் மக்களை. கடைக்கு வந்தாச்சு. அம்மா இப்போ காதில் போட்டிருக்க மாதிரி காட்டுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் டிசைனில் கேட்டுட்ருக்கேன். இங்கே வேறு நல்ல டிசைன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே பாருங்கள். ஒரு டிசைனை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எல்லாமே எல்லா டிசைனையும் எடுத்து பாருங்கள். நல்ல டிசைனு. டெய்லி போட்டே இருக்கிற மாதிரி கலெக்ஷன் காட்டுங்க. ஆமாம் ஆமாம். நம்மளை வந்து கடைக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் தானே கேட்டு போகிறாங்க. நல்லா இருக்குல்ல, நீ கேட்ட மாதிரி இல்லையா? அந்த மாதிரி டிசைன் பரவாயில்ல. வேஸ்டேஜ்லாம் கம்மி பண்ணி தராங்களாம், பார்ப்போம். அப்டேட் பண்ணுறேன். வேஸ்டேஜ் அதுக்கு ஆர்டரு வரேன்னு எத்தனை பெர்சன்டேஜ் இதாகும் ஃபுல்லாக? இதெல்லாம் எத்தனை பெர்சன்டேஜ் வரும் வேஸ்டேஜ்? அதான் இப்போ சும்மா அந்த மாடலுக்கு சொல்லுங்கள் எவ்வளோன்னு. 14% வரைக்கும் கிடையாது, அதுக்கு மேலே இருந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து
வீட்டிலேயே வச்சுருக்கேன் சிம்பிளாக எக்ஸாக்ட். ஆனால் நம்ம ஊரில் சீட்டு போட்டு எடுத்துட்டா 14.9. வேறு இல்லையா? இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வேண்டாமா? ரவுண்டில் முத்து தொங்குற மாதிரி வேணுமா? ஆனால் இது வேண்டாமா? எனக்கு புரியல. ஆனால் இப்போ இதில் வந்து ரவுண்டு மட்டும் இருக்கு, இதெல்லாம் இல்லை. ஓட்டு பாருங்க, இதனால ஓட்டு பார்த்தா தான் நல்லா தெரியும். 6 கிராம் 6 கிராம் 6 கிராம் தானே? 2 கிராம் 2 கிராம் வேறு இந்தா அங்கே போய் உட்காரு போ. ஓட்டு பாருங்க. கலெக்ஷன் அந்த மாதிரி இதுகளில் நிறையா இருக்குது. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற கலெக்ஷன் நம்ம ஊரில் தான் இருக்கும். தெரியுதா? இன்னும் இந்த பழைய டிசைன்ஸ் ரவுண்டில் நம்ம ஊரில் பார்க்குறதுக்கு இங்கேயும் டிசைன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நீ தான் சொல்லணும். இந்த மாதிரி கம்பெனி டிசைன்ஸ் டிசைன்ஸ் இல்லை, அந்தமாரி தொங்குற இதுகள் இருக்குது. கல் எவ்வளவு எத்தனை போனாங்க? சரி, அது என்னம்மா அம்மா இதை போட்டு பாருங்க. கரெக்டாக 8.9 கிராம் வருது. போட்டு பாருங்க. 8.9 கிராம். 9 கிராம் 1 கிராம் கூட வருது. ஓடிக்குதா? அப்படி இல்லாமல் இந்தமாரி இப்படி இருந்து தொங்குற டிசைன்ஸில் தான் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க, மொத்தமாக ரவுண்டாக இல்லாமல். என்ன இப்போ அதில் ஒன்று தான் போட்டு பார்க்க சொல்லி இருக்குது. இதுவரை போட்டது இல்லையா அந்தமாரி அவங்க. இந்த இது இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? ரெஃபரல் கொடுத்தா எனக்கு ஆஃபர் தருவீங்களா, இல்லை அங்கே மட்டும் தான் ஆஃபர் கொடுப்பீங்களா? என்ன ஆஃபர் சொல்லுங்கள். போட்டு உள்ளா நிசா சே அப்படியே உட்காந்தே இருக்கா பத்தியா? நீ இந்த சைடு காதலையே மாட்டி விட்டுருக்கலாமே, ஏன் அந்த சைடு காதில் மாட்டுற? இந்த காலம் மாட்டோம். நம்ம ஆட்கள்லாம் இருக்க இல்லை, சொர ரொம்ப குட்டியாக பார்த்து கொடுக்கணும். யாராவது மாட்ட தெரிஞ்சவங்கள சொல்லி மாட்ட சொல்லி. ஆமா, இதெல்லாம் செட் ஆக மாட்டா, நீங்களே மாட்டி விட்டுருங்க. இது எவ்வளோ ஒரு பணம் தெரியலையே, வெயிட்டாக இருக்கு கூட வருங்கிறீங்களோ? எங்கே இருக்கு? பொடி சிதியாக இருக்குண்ணே. அப்போ கழட்டி மாட்டுறது இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும் போலயே. எங்க காட்டுங்க, வித்தியாசமாக இருக்குண்ணே. இது வந்து முஸ்லீம் லுக்கு கொடுக்கு, தெரியுதா? முஸ்லீம் லுக்கு கொடுக்கு. இப்போ தான் இதான் நல்லா இருக்குது. திரும்புங்க, இப்போ தான் பார்க்குற கூட அது பார்க்கும்போதும் முஸ்லீம் மாதிரி லுக்கு இருக்கு. ரவுண்டு தான் இல்லை, இந்த மாதிரி இப்படி தானே கேட்க. ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, நான் அரை பவுன் 4 கிராம். எது நல்லா இருக்கோ அதை மட்டும் எடு, மற்றது வேறு எதாவது எடுத்துக்க வேண்டியதான்.
போடுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து காது மட்டும் காது தொங்கிடுது. இன்னும் பட்டன் போடணும். இன்னொரு பட்டனும் போடும். பெருசாக இருக்குது. அதான் இன்னொரு பட்டன் போடணும். ஆமாம், 2 பட்டன் வந்து போடுறோம். அப்போல்லாம் போட்டால் ஒட்டி நின்றுக்கோண்ணே. அது அந்த காதில் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? இங்கிட்ட திரும்புங்க. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எத்தனை கலை இது 6 கிராம். கம்மல் வாங்குறவங்களும் இல்லை. கம்மலில் டிசைனு வேறு இதுகளில் நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் அம்மா கேட்குற அந்த ரவுண்ட் டைப்பில் இங்கே டிசைன் இல்லை. அந்த மேலே பெருசாக வரணும், கீழே சின்னதாக லைட்டாக தொங்குற மாதிரி கேட்க அப்படி இல்லை. இங்கே சின்னதாக இருந்து மேலே பெருசாக பெண்களுக்கெல்லாம் வந்து நிசாக்கை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இங்கே ஒரு சீட்டு போட்டுடலாம், அடுத்த சீட்டு. ஏன்னா அவள் நம்ம தூத்துக்குடியில் ஒரு டைமு போன வருஷம் நினைக்கிறேன், அவளுக்கு கம்மல் எடுக்க போயிருந்தோம். இதில் இருக்குல்ல இந்த மாடல் தான் கேட்டுக்கிட்டே தெரிஞ்சா, இது கிடைக்கவே இல்லை. இங்கே வந்தோடனே கண்ணு முன்னாடியே இருக்கு எல்லா டிசைன் அப்படிங்கிறா. இது கொஞ்சம் அந்த தொங்குற இது மாதிரி லைட்டாக அந்த ஃபீலை கொடுக்கு தெரியுதா? இது எப்படி இருக்கு? எத்தனை கிராம்? 6 கிராமா? 4 கிராம். ஆனால் பெருசாக தான் இருக்கு. பார்வையாக இருக்கு. நல்ல பார்வையாக தான் இருக்கு. இது ரெகுலர் யூசேஜுக்கு போட்டுக்கலாமா? ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம். ரெகுலர் இருக்குல்ல பேட்டர்ன் தான். பேட்டர்ன். ம் ஆ 2 கிராம். இடு திரும்புங்க. நல்லா தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது. யாரெல்லாம் வீடியோவில் வரணும்? அந்த அக்காவை வேணா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி இன்னொரு 1/2 கிராமுக்கு சிம்மி அந்த இது மாதிரி எடுக்கலாமா? காது மாட்டி. ஆனால் மாட்டல் கம்மி. அது வந்து கரெக்டாக லைட்டாக லூஸாக இருக்கு. ஆனால் அது எனக்கு என்னவோ பிடிக்கல. இதுதான் நல்லா இருக்கு. அதான் அது பிடிக்கல, அது டிசைன். இதுதான் நல்லா இருக்கு. இந்த டிசைன் இது ஓகேவா வந்து இருக்கு. டிசைன் வந்து கொஞ்சம் பார்வையாக வந்து இது எடுங்க அப்போ. மக்களே, ஃபைனலாக இந்த கம்மல் தான் செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் கேட்ட எதிர்பார்த்து வந்தது வேறு மாதிரி. இந்த மாதிரி இருக்கணும், இதில் அந்த தொங்குற மாதிரி வேணும். இந்த இதிலெல்லாம் தொங்குது பாருங்கள் அந்த மாதிரி. ஆனால் அப்படி டிசைன் கிடைக்கல. ஃபுல்லாக மேலே சின்னதாக வச்சு கீழே பெருசாக உள்ளதெல்லாம் வந்து தொங்குற டிசைனாக வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது. தொங்குற மாதிரி இல்லை, ஆனால் தொங்குற மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த டிசைன் இது இல்லை. ஆனால் டிசைன் நல்லா இருக்கு. டிசைன் நல்லா இருக்குது. ஆனால் அவள் அம்மா வாங்கணும்னு நினச்சி வந்த டிசைன் இது இல்லை. ஆனால் இதோட சேர்த்து போடும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. அது 4 கிராமு கொஞ்சம் சம்திங் வரணும்னா இன்னொரு 4 கிராமுக்கு இது எடுத்தாச்சு. மொத்தம் 2 எத்தனை கிராம் வருது? கூட போயிரும்னு நினைக்கிறேன். 400 மில்லி 400 மில்லி கழிச்சு சொல்லிடுறேன். 400 மில்லி கழிச்சு. சரி மக்களே, வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணுற, காருக்குள்ளே போயிட்டு வாங்க. நகையை வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் தூத்துக்குடியே வந்துட்டோம். வீடியோ இது பண்ண மறந்தாச்சு. இதாக இருக்குது பாருங்கள், நம்ம காட்டினோம்ல அந்த 2யுமே பில்லு போட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக நான் சேர்த்தது வந்து 8 கிராமு 300 சம்திங் மில்லி. அது வந்தது 8 கிராம் 450 மில்லிக்கிட்ட வந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்கு மட்டும் ஒரு 2000 ரூபா கிட்ட போச்சு. அப்புறம் ஜிஎஸ்டி ஒரு 3000. அப்புறம் வந்து நமக்கு 14% தான் வேஸ்டேஜில் ஃப்ரீ. அது வந்து 16.9, எக்ஸ்ட்ரா 2.9%க்கு வேஸ்டேஜ் வந்துச்சு.
அது வந்து ஒரு 3500 அப்படி இப்படின்னு போட்டு அந்தாண்டு ஒரு 8000 பில்லு வந்துட்டு. அப்போ கணக்குப்படி பார்த்துட்டு வைங்க, நம்ம 8000 தான் மாதம் மாதம் கட்டிகிட்டு இருந்தோம். மொத்தம் 11 மாதம் கட்டணுன்னு இருந்தது. இப்போ 12 மாதம் கட்டின கணக்குக்கு 96,000 வருதா? ஆமாம். ஆனால் இப்போ நம்ம எடுத்ததோட மதிப்பு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கோன்னா ஒரு 130 to 140 அப்ராக்ஸ் அந்த ரேஞ்சில். வேஸ்டேஜ் அது இதுன்னு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 130 to 140 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். நகை சீட்டு போட்டதெல்லாம் நமக்கு இவ்வளோ சேவிங்ஸ். ஆனால் இன்னும் மற்ற கடைகளில் 100% வேஸ்டேஜ்லாம் இருக்குது. அதில் போட்டிருந்தோன்னா இன்னும் அந்த 3500 4000 இதுகள்லாம் வருது பாருங்கள், அதெல்லாம் கம்மியாக இருக்கும். இவன் இருட்டாக இருந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருந்திருக்கும். இனி அடுத்த நகை சீட்டு எங்கே போடலாம், கலெக்ஷனும் நல்லா இருக்கணும், பெனிஃபிட்டும் நல்லா இருக்கணும். மலபாரில் மேக்ஸிமம் இந்த கிஃப்ட் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு நகை சீட்டு போட்டுக்கு எதுவும் கிடைக்கல. அடுத்து போடுங்க, அதுக்கு கிஃப்ட் தரேன்னாங்க. ஆல்ரெடி போட்டதுக்கு எனக்கு கிஃப்ட் தரல, அதுக்கு எதாவது கொடுங்கன்னா இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்துருக்கலாம். இல்லைன்னா வேறு ஒரு கடைகளில் இந்தமாரி நம்ம நகை சீட்டு போடுறதுக்கு வேஸ்டேஜ் இதுகள் பெனிஃபிட்டும் இருக்கணும், எக்ஸ்ட்ரா உள்ள பெனிஃபிட் இருக்கணும். எல்லாம் சேர்த்து எந்த கடைகள் பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியன், நீங்கள் போட்டது இதுகளெல்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அங்கே வந்து நகை சீட்டு வந்து இப்போதைக்கு முடியாது, இப்போதைக்கு கார் லோன் போய்ட்டுருக்கு. அடுத்த ஃப்யூச்சரில் அங்கே போடுறோம். சரியா? சரி மக்களே, டாடா பாய். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் நாங்கள் எடுத்தது எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். டாடா பாய் சொல்லுங்களே. பாய். என்ன எனர்ஜியே இல்லாமல் பாய்ண்டா. ஒருத்தன் தூங்கிட்டான், ஒருத்தன் தூங்கி எந்திரிச்சிட்டு பாயின்ட்டு உட்காந்துருக்கேன். சரி மக்களே.